எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதானா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் 60% கான்செப்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போது டிஎன்டெட் பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த தலைப்புகள்லேருந்து திரும்ப திரும்ப கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு லாஸ்ட் 10 வருஷம் நடந்த முந்தைய வினாத்தாளை எடுத்து பகுப்பாய்வு செய்து இந்த வீடியோவில் உங்களுக்காக முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன். இதே மாதிரி டிஎன்டெட் பேப்பர் 1க்கும் டிஎன்டெட் பேப்பர் 2 மேத்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கும் தெளிவாக வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ தலைப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாமோட பேட்டர்ன் தெரிஞ்சுக்கலாம். சைக்காலஜிலேருந்து 30 மதிப்பெண்களுக்கு வரும், தமிழ்லேருந்து 30 மதிப்பெண்கள், ஆங்கிலத்திலேருந்து 30 மதிப்பெண்கள், கூடவே அறிவியல் சமூக அறிவியல்லேருந்து 60 கேள்விகள் கேட்குறாங்க. இந்த சமூக அறிவியல்லேருந்து 60 கேள்விகள் அப்படிங்கும்போது இதில் வரலாறு, குடிமையியல், புவியியல் மற்றும் பொருளாதாரம் இந்த 4 பாடப்பிரிவுகளும் சேர்த்து தான் சமூக அறிவியலிருந்து 60 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏன் முக்கியம்னா மீண்டும் மீண்டும் என்ன தலைப்புகளில் கேள்வி கேட்குறாங்க, எந்த தலைப்புகளுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், அந்த கேள்விகள் எந்த கட்டமைப்பில் எப்படி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால அந்த கொஸ்டின்ஸோடு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம ரொம்ப தெளிவாக வீடியோ உள்ள பார்க்கலாம். தமிழ் பொறுத்த வரைக்கும் இலக்கணம், செய்யுள், உரைநடை இந்த மாதிரி 3 பிரிவுகளாக தான் பிரித்து நீங்கள் படிக்கணும். இதில் கூடுதல் கவனம் இலக்கணத்துக்கு தான் கொடுக்கணும். ஸோ இலக்கணத்துலேருந்து எந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இலக்கண குறிப்பில் நிறைய வகையான இலக்கண குறிப்பு இருக்குது. அதுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. வேற்றுமை உருபு, பண்புத்தொகை, வினைத்தொகை இப்படி நிறைய இருக்குது இல்லையா? அந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அந்த சொல்லோடைய இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, இதில் பெரும்பாலான கேள்விகள் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் தான், ரொம்ப டைரெக்டாக தான் கேட்குறாங்க. புணர்ச்சி விதி சார்ந்த கேள்விகள் கேட்பாங்க, பகுபத உறுப்பிலக்கணம் சார்ந்த கேள்விகள் கேட்பாங்க, வினா வகைகள் என்ன, விடை வகைகள் என்னன்னு கேட்பாங்க, வலுவமைதி சார்ந்த கேள்விகள் கேட்பாங்க, அணி இலக்கணம் கேட்பாங்க. இப்போ எழுத்திலக்கணத்துலேருந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா குறிலுடைய மாத்திரை அளவு, நெடிலுடைய மாத்திரை அளவு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதை சார்ந்த கேள்விகள், மாத்திரை அளவை வந்து கணக்கிடுக அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. அசைவிரித்து வாய்ப்பாடு கூறுதலில் கூட நேர் தேமா இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க. டிஎன்டெட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் தமிழில் கூடுதல் கவனம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எளிமையான கான்செப்ட்ஸ் எல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்குறாங்க. இப்போது இதிலிருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு இலக்கண குறிப்பு சார்ந்த கேள்விகள் தான். இது பாருங்கள், அணி இலக்கணத்திலேருந்து கேட்டிருக்காங்க. இது இலக்கண குறிப்பு, இதுவுமே இலக்கண குறிப்பு, காரண பெயர், சிறப்பு பெயர், இது மாத்திரை அளவுலேருந்து அடுத்த ஒரு கேள்வி. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய கேள்விகள் அமைஞ்சிருக்கு. இதற்கு அடுத்ததாக உரைநடை சார்ந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னா உரைநடையை முழுமையாக வாசித்தலை தாண்டியும் நீங்கள் அந்த புக் பேக்கில் இருக்கிற அறிஞ்சொல் பொருள், எதிர்ச்சொல் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். ஏன்னா இணையான சொற்களை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரியோ இல்லது ஒரு கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் எது பொருந்தாதது அப்படின்னு எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுக்கிற மாதிரியோ தான் நமக்கு கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ இதை நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இந்த உரைநடை பகுதியிலேருந்து வரக்கூடிய கேள்விகளை பதில் சொல்ல முடியும். உரைநடையிலேருந்து மிக மிக குறைவான கேள்விகள் தான் கேட்குறாங்க. அப்போ தமிழ் படிக்கணும்னா நீங்கள் முதல் முக்கியத்துவம் வந்து இலக்கணத்துக்கு கொடுக்கணும், 2வது முக்கியத்துவம் செய்யுளுக்கு கொடுக்கணும். ஸோ செய்யுள் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு நிறைய செய்யுள் இருக்குது 6th-10th வரைக்கும். இதில் சங்க இலக்கியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா அதுலேருந்து பாடல் வரிகளை நேரடியாக கேட்டு இது எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. நூற்குறிப்பு, ஆசிரியர் சார்ந்த கேள்விகள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்தி இலக்கியங்கள்லேருந்து கேள்விகள் கேட்குறாங்க. நவீன இலக்கியங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எதெல்லாம் வந்து விருது பெற்ற நூல்களோ, விருது பெற்ற நூல்கள் அந்த ஆசிரியரின் படைப்புகள் சார்ந்த கேள்விகள் தான் கேட்குறாங்க. அப்போது செய்யுள் படிக்கும்போது நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ நான் வேறு சப்ஜெக்ட் டீச்சர், நான் சோஷியல் சயின்ஸ் டீச்சர், நான் எப்படி தமிழ் படிக்கிறதுனா நீங்கள் கண்டிப்பாக இலக்கண குறிப்பு படிச்சுட்டீங்க, இலக்கணம் சார்ந்த கேள்விகள் படிச்சுட்டிங்க அப்படின்னா உங்களால் பெரும்பாலான கேள்விகள் வந்து பதில் சொல்ல முடியும். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. இதில் வெயிட்டேஜ் நம்ம பார்த்துடலாம். இதெல்லாம் பக்தி இலக்கியம் சார்ந்த கேள்விகள். இதே கான்செப்ட் இப்போ சமயக்குறவர்கள் 4 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள சார்ந்து தான் இந்த கேள்வி இருக்குது. ஸோ இதே கேள்வியை இங்கே பாருங்கள், வேறு விதமாக கேட்டிருக்காங்க. சமயக்குறவர்கள்லேருந்து இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வெயிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் இலக்கணத்துலேருந்து 15-17 வினாக்கள் இருக்குது. அதுக்கு அடுத்த முக்கியத்துவம் வந்து நீங்கள் செய்யுளில் கொடுக்கணும், 8-10 வினாக்கள். அதற்கு அடுத்த முக்கியத்துவம் தான் நீங்கள் உரைநடைக்கு கொடுக்கணும். ஸோ இது போல தான் தமிழ் நீங்கள் வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்ததாக ஆங்கிலம். எப்படி தமிழில் இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதே மாதிரி ஆங்கிலத்துலேயும் கிராமருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ கிராமரில் என்னென்ன தலைப்புகள் படித்தா எளிமையாக அந்த 10-15 மதிப்பெண்கள் நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கிராமரில் நீங்கள் தெளிவாக படிக்க வேண்டியது ரிப்போர்ட்டட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். அது மட்டும் இல்லாமல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிக்கணும், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் படிக்கணும், டென்சஸ். ஸோ டென்சஸ் படிக்கும்போது வெர்போட எல்லா ஃபார்மெட்டும் படிச்சிருங்க. அதாவது V1, V2, V3 ஃபார்மேட் சொல்லுவோம், ஆக்சிலரி வெர்ப், மாடல் வெர்ப் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக வந்து அந்த கான்செப்ட் புரிஞ்சிடும்.
இதற்கு அடுத்ததாக ப்ரிப்போசிஷன், அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஆர்டிகிள்ஸ், இது ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ப்ரிப்போசிஷன், ஆர்டிகிள்ஸ், கன்ஜக்ஷன்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இதிலிருந்து பெரும்பாலான கேள்விகள் வருது. இது எப்படி கேட்குறாங்கன்னா, ஒரு நீண்ட ஃபில்லப்ஸ் மாதிரி கேட்டுட்டு அதில் 4-3 ஆப்ஷன்ஸை வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கரெக்டான ப்ரிப்போசிஷனோ இல்லை கன்ஜக்ஷன்ஸோ எடுத்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. அது போக காம்பவுண்ட் வேர்ட்ஸ் டேரெக்டாக புக் பேக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. அதில் அவங்க கண்டிஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்ட்ஸ்க்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு அது பேஸ் பண்ணின ஆப்ஷன்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன படிக்க வேண்டியது இருக்குன்னா, உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிக்கணும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அது ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸும் புக் பேக்கில் தான் கேட்குறாங்க. இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸும் உங்களுக்கு வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. இது தாண்டி ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ், சென்டென்சஸோட டைப்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், அதோட கன்வர்ஷன்ஸ், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குது. சப்ஜெக்ட், வேர்ப், இதோட அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை பேஸ் பண்ணினது, இஃப் கிளாஸ் பேஸ் பண்ணினது, அப்ரிவேஷன்ஸ் பேஸ் பண்ணின கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சிலபிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 2ல் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. ஆனால் பேப்பர் 1ல் 2 அல்லது 3 கேள்விகள் சிலபிஃபிகேஷன்லேருந்து கேட்குறாங்க. ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இது எப்படி சிலபிளாக பிரிப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபெனட்டிக் சார்ந்த கேள்விகளும் அந்த ப்ரொனன்சியேஷன் சார்ந்த கேள்விகளுமே வந்து பேப்பர் 1க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பேப்பர் 2ஓட கிராமட்டிக்கல் பார்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த டாப்பிக்லாம் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எளிமையாக படிக்க முடியும். இதுதான் கிராமர் பொறுத்த வரைக்கும். ஸோ கிராமர்லேருந்து கேள்வி இங்கே பாருங்கள், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை கொடுத்து என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதே மாதிரி இங்கே நிறைய ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ இந்த ஃபில்லப்ஸில் நீங்கள் கரெக்டான ஆப்ஷன்ஸை வந்து வரிசைப்படுத்தி எழுதுகிற மாதிரி இருக்குது. இங்கே இந்த வார்த்தையோடைய அர்த்தம் என்ன, அப்ராப்ரியேட்டிவான பாசிவ் டேர்ம் என்ன, அப்போ ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸை இவ்வளோ சிம்பிளாக கேட்க முடியுது அவங்களால. ஸோ இந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்குது. இப்போ இது காம்பவுண்ட் வேர்டில் பாருங்கள், அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் சார்ந்த காம்பவுண்ட் வேர்டு என்ன, ஆர்டிக்கிள் எப்படி கேட்குறாங்க, சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி கேட்குறாங்க. ஸோ இதுதான். அண்ட் இங்கேயுமே பாருங்களேன், அதே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் பேப்பர் 2 வரும் பொழுது உங்களுக்கு அந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி இல்லை 2-3 ஆப்ஷன்ஸை வந்து கொஞ்சம் டஃப்பாக கன்ஃபியூசிங்காக கொடுக்குற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் கான்செப்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். சரிங்களா? அடுத்ததாக நம்ம லெசன்ஸ். இப்போ லெசன்ஸ் ப்ரோஸ் படிக்கும்போது ப்ரோஸில் எப்படி நீங்கள் கதையை ஃபுல்லாக படிக்கணுமா இல்லை என்ன படிக்கணும்னு ஒரு கேள்வி வரும் தெரியுமா? இந்த இடத்துல தான் நீங்கள் வெக்காபுலரி படிக்கணும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், அந்த வெக்காபுலரியோட அர்த்தம் என்ன, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா இதிலேருந்து வரக்கூடிய கேள்விகளை ரொம்ப எளிமையாக நீங்கள் கடந்து வரலாம். நம்ம எப்படி தமிழில் வந்து உரைநடைக்கு ரொம்ப கம்மியான இம்பார்ட்டன்ஸ் தான் இருந்தது, 4-5 கேள்விகள் தான் இருந்ததோ, அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் ப்ரோஸ் லெசன்ஸ் சம்மந்தமான கேள்விகள் ஒரு 5-6 கேள்விகள் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒரு வார்த்தையோட சப்ஸ்டியூஷனாக இருக்கிற இன்னொரு வார்த்தை, அதே பொருள் தரக்கூடிய சினானிம்ஸ் என்ன, ஆன்டனிம்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்துக்கிட்டாலே போதும், ரொம்ப எளிமையாக உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இப்போ பாருங்கள், நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த வார்த்தையோட பொருந்தாத வார்த்தைகளை நம்ம சூஸ் பண்ணணும். கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதில் எது தனித்துவமாக இருக்குது, ஆட் அண்ட் அவுட் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இதோட ஆன்டனிம், எதிர்ச்சொல் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கேள்விகள் ரொம்ப எளிமையாக கேட்குறாங்க. இங்கேயுமே ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதோட மீனிங், ஸோ அந்த மீனிங்கை வந்து பெருசாக ஒரு சென்டென்ஸ் மாதிரி கொடுத்துட்டு கேட்குறாங்க. ஸ்பெல்லிங், சரியான ஸ்பெல்லிங் கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. ஸோ லெசன்ஸ்லேருந்து வரக்கூடிய கேள்விகள் எல்லாமே வெக்காபுலரி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட லிட்ரேச்சர், அதாவது போயம் சொல்லுவோம் இல்லையா, இதில் ஆத்தரோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 2 லைன் கொடுத்துட்டு இந்த 2 ஸ்டேட்மெண்ட் யாரை ரெஃபர் பண்ணுது. ஸோ 2 பேர் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆத்தர் வந்து யாரோ ஒருத்தவங்களை சிம்பிளைஸ் பண்ணி ஒருத்தவங்களை குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த லைன்ஸ் வந்து யாரை குறிக்குது, இந்த வார்த்தையில் ஆத்தர் வந்து என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி கிவிங் த ரெஃபரன்ஸ் சார்ந்த கேள்விக்கு தான் போயம்லேருந்து கேட்குறாங்க. ஸோ போயம்லேருந்து கேட்கும் பொழுது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சு படிக்கணும். அதாவது சிமிலி, மெட்டஃபர், அலிட்ரேஷன்ஸ் அதெல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சு படிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிமிலி, மெட்டஃபர், அலிட்ரேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. தமிழில் வந்து எதுகை மோனை சொல்கிற மாதிரி தான் இங்கிலீஷில் வந்து அலிட்ரேஷன், அந்த முடிகிற எழுத்தோட ரைமிங் வேர்ட்ஸ் வச்சு வரும். அதே மாதிரி சிமிலி, மெட்டஃபர் அப்படிங்கிறது உருவகம், உவமை, அதுதான் வந்து சிமிலி மெட்டஃபரில் வரும். ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டு இந்த ஒர்க்கை யார் எழுதினாங்கன்னு கேட்குறாங்க. அடுத்த கேள்வி, இந்த ஒர்க்கில் ஆத்தர் எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் நமக்கு கட்டமைக்கப்படுது இல்லையா. ஸோ இதுவுமே அந்த ஆத்தர் பற்றிய கேள்வி தான். இப்போது நம்ம டெட் பேப்பரில் ஒரு விஷயம் என்ன தெளிவாக தெரியுதுன்னா, நிறைய பேர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், என்னதான் நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷாக இருந்தாலும், இல்லை பிற மேஜர் சப்ஜெக்ட் சயின்ஸ் டீச்சர், மேக்ஸ் டீச்சர், சோஷியல் சயின்ஸ் மேஜர் கொண்ட டீச்சர்ஸாக இருந்தாலும் இங்கிலீஷும் தமிழும் ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா புக்
புக்கில் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி படிக்கிறது, அட்டை டு அட்டை நான் கவர் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் எவ்வளோ வாசித்தாலும் ஒரு முழுமை பெறாத நிலை தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற டவுட்ஸ்மே அதுதான். நான் புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டான ஃபீல் இருக்கே. ஏன் அப்படின்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னே தெரியாமல் அந்த எக்ஸாமுக்கு தயாராகிறதா நம்ம செய்கிற தப்பு. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். இப்படி தான் கேள்விகள் கேட்குறாங்க. அப்போது இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து புக்கை எடுத்தோடனே ஒரு புத்தகமாக படிச்சுட்டு போகாமல் எடுத்தாலும் அதில் இருக்கிற கிராமர். ஸோ கிராமர் முடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் தைரியமாக போகலாம். 15+ மார்க் வாங்க முடியும். தமிழில் 15க்கு மேலே, ஆங்கிலத்தில் வந்து 15க்கு மேலே மார்க் வாங்கிட்டிங்கன்னா அது ரொம்ப எளிமையான ஸ்கோராக இருக்கும் இல்லையா? ஸோ எப்படி படிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த படித்து முடித்த திருப்தி கிடைக்கும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் தான் எக்ஸாம் ஹாலில் வந்து உங்களுக்கு மார்க்காக மாறும். சரிங்களா? ஸோ ஹவு டு ஸ்டடி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா கிராமரில் தாங்க அதிகம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் poetic லைன்ஸ் அதோட ரெஃபரன்சஸ்க்கு கொடுங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா லெசன்ஸ், vocabulary terms. ஸோ புக் பேக்கில் இருக்கிற idioms and phrases, புக் பேக்கில் இருக்கிற synonyms antonyms கொடுத்தீங்கனாலே போதும். இப்போ தான் நம்மளோட புக்ஸில் வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அண்டர்லைன் பண்ணி அந்த பிங்க் கலரில் வந்து ஃபாண்ட் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போனீங்கனாலே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். படிக்கிறது ரொம்ப எளிமை தான். நான் எப்படி படிக்கிறதுன்னு தெரிஞ்சு இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப சரியான முறையில் படிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சோஷியல் சயின்ஸில் இந்த 4 பாடங்கள் இருக்குது. ஹிஸ்ட்ரி வரலாறு, சிவிக்ஸ் குடிமையியல், ஜியாகிரஃபி புவியியல், எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம். இது 4ம் சேர்த்து தான் உங்களுக்கு 60 மதிப்பெண்களுக்கு 60 கேள்விகள் கேட்குறாங்க. இதோட வெயிட்டேஜ் பார்த்துடலாம். நீங்கள் அதிகப்படியான வெயிட்டேஜ் வந்து ஹிஸ்ட்ரிக்கு தான் கொடுக்குறாங்க. 22லேருந்து 25 கேள்விகள் வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலேருந்தே கேட்குறாங்க. இதற்கு அடுத்த முக்கியத்துவம் ஜியாகிரஃபி புவியியலுக்கு கொடுக்குறாங்க. 14லேருந்து 15 கேள்விகள் வந்து ஜியாகிரஃபியிலேருந்து கேட்குறாங்க. அதற்கு அடுத்ததாக சிவிக்ஸ் பாலிட்டின்னு சொல்லக்கூடியதில் 11, 12 கேள்விகள் கிட்ட கேட்குறாங்க. பொருளாதாரத்தில் ஒரு 8, 9, 10 இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்குறாங்க. இதுதான் வெயிட்டேஜ். ஏன்னா சோஷியல் சயின்ஸ் டீச்சராக இருந்தாலும் உங்களோட மேஜர் எது, ஸ்கூலில் நீங்கள் எந்த பேப்பர் ஹேண்டில் பண்ணுறீங்க, இதை பொறுத்து தான் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும். இதுதான் வெயிட்டேஜ். ஸோ இதில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் டீச்சராக இருந்தாலும் அதர் 3 சப்ஜெக்ட்ஸ்க்கும் கொஞ்சம் நீங்கள் ஈக்குவலன்ட் கொடுத்து படிக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஒன்று இருந்தும் நான் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி வெயிட்டேஜ் அதிகம் தாங்க, ஆனால் இதை படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஹிஸ்ட்ரியை நம்ம 3 பிரிவாக பிரிச்சுப்போமா? ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு 3 பிரிவாக பிரிச்சுப்போமா? இதில் நிறைய தலைப்புகள் இருக்குது தான். அப்போது நான் சொல்கிற தலைப்பெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களால் ஈஸியாக இதில் 20+ கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணிட முடியும். டு ஸ்டார்ட் வித் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதோடைய கால அளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிமு 3000 இருந்து கிபி 700 வரைக்கும் இதோட கால அளவு. சரிங்களா? கிறிஸ்துவுக்கு முன் 3000 இருந்து கிறிஸ்துவுக்கு பின் 700 வரைக்கும் இதோட கால அளவு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இண்டஸ் வேலியிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். இப்போ ஹரப்பன் சிவிலைசேஷன், மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷன், எங்கே வந்து அந்த கிரானரிங்கக்கூடிய நெற்களஞ்சியம் இருந்தது, எங்கே வந்து அந்த கிரேட் பாத் இருந்தது, அந்த பொம்மை எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரியான கேள்விகள். ஹரப்பன் மொஹஞ்சதாரோ சிட்டிஸ் தவிரவும் இன்னும் சில சிட்டிஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு கீ நோட்ஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். யார் அதை கண்டுபிடிச்சா, எப்படி ஏஎஸ்ஐ உருவாச்சு, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் லிஸ்ட் அவுட் ஒரு 10 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா இதில் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். இதற்கு அடுத்ததான் நீங்கள் படிக்க வேண்டியது வேதிக் பீரியட். வேதிக் பீரியட் ரொம்ப ஈஸி. லைக் ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வண வேதா, இதில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சர், அதோட பர்பஸ் என்ன, இந்த ஒரு வேதத்துலேயும் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்ததான் மகாஜன்பத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புத்தர் வாழ்ந்த காலகட்டம் அவருடைய வரலாறு, மகாவீர் வாழ்ந்த காலகட்டம் அவருடைய வரலாறு. ஸோ இதை நம்ம மகாஜன்பத்னு சொல்லுவோம். கண்டிப்பாக புத்திசம்லேருந்தும் ஜெயினிசம்லேருந்தும் 2 அல்லது 3 கேள்விகள் கேட்குறாங்க. இதற்கு அடுத்த முக்கியத்துவம் மௌரியன் டைனாசிட்டிக்கு கொடுக்கணும், குப்தா டைனாசிட்டி கொடுக்கணும். நமக்கு தெரியும் பெரிய டைனாசிட்டி மௌரியன் டைனாசிட்டி, குப்தா டைனாசிட்டி. ஸோ அதில் முதல் ஆட்சி செஞ்ச நபர் யார், கடைசி ஆட்சி செய்த நபர் யார், அவங்க ஆட்சி செய்யும் பொழுது ஒவ்வொரு பதவிக்கும் என்ன பெயர், மக்களுக்கு சிறப்பாக என்ன செஞ்சாங்க, நாணயங்கள் எப்படி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் ஒரு 10 பாயிண்ட் இல்லை 20 பாயிண்ட் நோட்ஸ் மேக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவும் சிம்பிளாக இதிலேருந்து எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இதுதான் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப குறைவான கேள்விகள் தான் கேட்குறாங்க. ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியோட கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஹரப்பன் மொஹஞ்சதாரோ, நான் சொன்ன இண்டஸ் வேலியிலேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் புத்திசம்லேருந்து ஹினாயானா, மகாயானா, புத்திசத்தோட 2 வகை. ஸோ அது சார்ந்து அசஸ்மெண்ட் அண்ட் ரீசனிங். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து டேரெக்டாக புக்கிலேருந்து அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. எங்கேருந்தோ கேட்டாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இது அப்படியே நேரடியாக புத்தகத்துலேருந்து எடுத்து வைக்கப்பட்ட வாக்கியங்கள் தான்.
ஸோ இங்கே பாருங்களேன், ரிக்வேதத்துலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த நடன மங்கை சிலை எங்கேருந்து எடுத்தாங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அசோகரை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க, அதாவது மௌரியன் டைனாசிட்டிலேருந்து ஒரு கேள்வி. அப்புறம் வந்து குப்தா டைனாசிட்டி கௌட்டல்யர்லேருந்து ஒரு கேள்வி. அர்த்தசாஸ்திரா யார் எழுதுனா, இந்தியரனோட மேக்கியவேலின்னு சொல்லக்கூடியவர் யார். ஸோ அர்த்தசாஸ்திராலேருந்து குப்தா பீரியட்லேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்படி தான் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து கேள்வி கேட்குறாங்க. இதற்கு அடுத்து நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா மிடிவல் ஹிஸ்ட்ரி. மிடிவல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கிமு 700 இருந்து கிபி கிறிஸ்துவுக்கு பின் 700 இருந்து 1700 வரைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேர சோழ பாண்டியர்களோட வரலாறு படிக்கணும். கூடுதலாக பல்லவர்களோட வரலாறும் விஜயநகர பேரரசோட வரலாறும் நீங்கள் படிக்கணும். இது எல்லாமே சவுத் இந்தியன் கிங்டஸோட அடங்கிடும். இதே மாதிரி நீங்கள் வந்து வட இந்திய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ராஜ்புட்ஸோட ஆட்சி முடியும் போது தான் டெல்லி சுல்தானேட் வந்திருப்பாங்க. அப்போ டெல்லி சுல்தானேட்டில் வந்து உங்களுக்கு அந்த 5 வம்சம் வரும். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், லோதி டைனாசிட்டி வரைக்கும் நம்ம பார்ப்போம். அதை வந்து காலவரிசைப்படுத்த சொல்லுவாங்க. அதில் யார் முதல் நபர், ஆட்சி செய்த நபர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த டெல்லி சுல்தானேட் படிக்கணும். இதே மாதிரி முகலாயர்கள் வரலாறை நம்ம படிக்கணும். ஸோ முகலாயர்கள் வீக் ஆகும் பொழுது தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ளே வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளோட மிடிவல் ஹிஸ்ட்ரி தான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ளே வர்றது எல்லாமே வந்து நமக்கு மிடிவல் ஹிஸ்ட்ரி தான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கால அவகாசம் தான் மிடிவல் ஹிஸ்ட்ரி. அப்போ நீங்கள் டெல்லி சுல்தானேட் படிக்கணும். அதே மாதிரி ஃபாரினர்ஸ் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணாங்க அவங்களோட ரெஃபரன்ஸ் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சேரச்சோழ பாண்டியர்கள், விஜயநகர பேரரசுலேருந்து கேள்வி வரும். அதே மாதிரி பல்லவர்கள் காலத்தில் அந்த பக்தி இயக்கம் இது சார்ந்த கேள்விகள் நிறையா வருது. டெல்லி சுல்தானேட் மட்டும் இல்லை, நீங்கள் முகலும் படிக்கணும். ஸோ இதுதான் வந்து மிடிவல் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வரிசையாக கால அட்டவணையை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் எளிமையாக இதுலேருந்து ஆன்சர் பண்ண முடியும். இதுலேருந்து எப்படி கேள்வி கேட்குறாங்க பாருங்கள், மார்க்க போலோ. ஸோ அந்த டைமில் ட்ராவல் பண்ணி வந்தவங்க யார், யுவான் ஸ்வாங் சார்ந்த கேள்விகளும் கேட்பாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், முகல் எம்பையர்ஸை வந்து காலவரிசைப்படுத்த சொல்கிறாங்க. ஸோ பாண்டிய டைனாசிட்டிலேருந்து இந்த கேள்வி கேட்குறாங்க. டெல்லி சுல்தானேட்லேருந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய கேள்விகள் வந்து கட்டமைக்கப்படுது. சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் படிச்சிங்கனாலே டெல்லி சுல்தானேட், முகல், அக்பர்லேருந்து கேள்வி. ஸோ முகல் டைனாசிட்டி உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இதுவுமே பாருங்கள், சோழ டைனாசிட்டிலேருந்து வந்து உங்களுக்கு கேள்வி. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டைம்லைன் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக மிடிவல் ஹிஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை விட மிடிவல் ஹிஸ்ட்ரியில் கேள்விகள் அதிகம். இப்போ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 4 கேள்விகள் 5 கேள்விகள் கேட்குறாங்கன்னா மிடிவல் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 7-8 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ ஏன்ஷியண்ட்டை விட மிடிவலில் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கேட்குறாங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமே மாடர்ன் ஹிஸ்ட்ரி தான். ஏன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேருந்து தான் 10 அல்லது 12 கேள்விகள் கேட்குறாங்க. எப்படி மாடர்ன் ஹிஸ்ட்ரியோட கால வரலாறு என்ன? கிபி 1700 இருந்து, அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உள்ளே வந்துடுச்சு, அவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்குமே நம்ம அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போது ஃபஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துடுறாங்க, ஆட்சி செய்கிறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. போர்ட்டுகீஸ் வராங்க, டச் வர்றாங்க, அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் வர்றாங்க, அப்புறமா தான் பிரிட்டிஷ் நமக்கு வர்றாங்க. ஸோ இவங்க எல்லாம் எந்த வரிசையில் வந்தாங்க, எந்த துறைமுகத்துக்கு வந்தாங்க, அந்த வந்த நபர் யார், அவங்க எங்கே கோட்டை எழுப்பினாங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து கேள்வியாக கேட்பாங்க. இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போதே நமக்கு வந்து பெரும் புரட்சி ஏற்படுது, கிரேட் இந்தியன் ரிவோல்ட் ஏற்படுது. அப்போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்ட இருந்த அதிகாரம் வந்து அப்படியே பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு மாற்றப்படுகிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1858 நடந்திருக்கும். இந்தியாவோட முழு ஆட்சி அதிகாரத்தையும் நேரடியாக பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிகிட்டருந்து இந்த அதிகார மாற்றம் எப்படி நடக்குது, அதுக்கு என்னென்ன சட்டங்கள்லாம் போட்டாங்க, சார்ட்டர் ஆக்ட், இந்தியன் கவுன்சில் ஆக்ட், இதெல்லாம் நம்ம வந்து வரிசைப்படுத்தி படிக்கணும். ஸோ இதற்கப்புறமா என்ன ஆகுதுன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவாகுது. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உருவானதுலேருந்து சுதந்திரம் வரைக்கும் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்ட் எப்படி இருந்தது. ஸோ அப்போ நம்ம போட்ட மாண்டகி செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்மாக இருக்கட்டும், இல்லை ஆகஸ்ட் ஆஃபர், இந்த மாதிரி நிறைய போட்டிருப்போம் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு நடுவில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோஷியல் ரிஃபார்ம். சோஷியல் ரிஃபார்ம்லேருந்து ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ மாடர்ன் இந்தியானா நீங்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து பிரிட்டிஷ்க்கு எப்படி அதிகாரம் மாறிச்சு, பிரிட்டிஷ் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, அப்போ ஐஎன்சி எப்படி உருவாச்சு, இந்தியாவில் வந்து சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் எப்படி நடந்தது, ஐஎன்சி மாதிரி சுதந்திர போராட்டம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத அந்த இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டோட சேர்த்து படிச்சிங்கன்னா அதுதான் நம்மளோட மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. சோஷியல் ரிஃபார்முக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ இதுலேருந்து எப்படி கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா,
சதியை வந்து யார் பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. சதியை ஒழிக்கணும்னு போராடினது ராஜாராம் மோகன் ராய். அதே மாதிரி ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரும் விடோ ரீமேரேஜ்க்காக போராடினார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீட்டம் வச்சு படிச்சுட்டாலும் எளிமையாக ஆன்சர் வந்து எலிமினேட் பண்ணி கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ணிட முடியும். இப்போ இது வந்து அஃபென்ஸ், இது ஒரு குற்றம் அப்படின்னு சொன்னது வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ லார்ட் வில்லியம் பென்டிக் தான் அப்போ இருந்த அதிகாரத்தில் இருந்த நபர், அதனால அவர் தான் வந்து இங்கே ஆன்சராக வருவார். ஸோ நீங்கள் பார்த்ததும் வந்து ராஜாராம் மோகன் ராய் சூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட்டு தான் வந்து கொஸ்டின்ஸில் வைக்கிறாங்க. இப்போ பிரிட்டிஷ் பீரியடில் ஒயிட் டவுன் பிளாக் டவுன்னு யாரை சொல்லுவாங்கன்னா மெட்ராஸில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய கேள்விகள் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ இங்கே பாருங்களேன், டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து யார் கிரியேட் பண்ணா? நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் வர்றாங்க, டச் வர்றாங்க, அதே மாதிரி போர்ட்டுகீஸ் வராங்க, பிரிட்டிஷ் வராங்க, எல்லாரும் வராங்க. ஸோ ஒரு கம்பெனியும் ஒருத்தவங்க கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது யார் கிரியேட் பண்ணா? மெட்ராஸோட அஃபீஷியல் சேஞ்ச் எப்படி நடந்தது? இப்போ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கப்புறம் போர்ட்டுகீஸ் டவுன் பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்ச் டவுன் ஆகுறாங்க, எல்லாருமே வந்து வீழ்ச்சி அடைகிறாங்க. பிரிட்டிஷோட கை தான் ஓங்கி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மன்னர்கள், சேர சோழ பாண்டிய மன்னர்களாக இருக்கட்டும், மராத்தாவாக இருக்கட்டும், எல்லா இடத்தையும் பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றுறாங்க. அப்போது கர்நாடிக் போர், மராத்தா போர், இந்த மாதிரி நிறைய போர் நடக்குது இல்லையா? இதோடைய காலம் என்ன, வருஷம் என்ன, இந்த மாதிரி கேள்விகள் கூட கேட்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க. ஆங்கிலோ மைசூர் வார், ஆங்கிலோ மராத்தா வார், கர்நாடிக் வார், இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே பாருங்கள், உங்களுக்கு சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ஆரிய சமாஜ், பிரம்ம சமாஜ், சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண மிஷன். ஸோ இந்த மாதிரி ரிஃபார்ம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. ஸோ இது நமக்கே தெரியும். ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ டாபிக்ஸ் இருந்தாலும் சரிங்களா, நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டியது மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு தான் நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்கணும் சரிங்களா. ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு ஃபோக்கஸ் கொடுத்துட்டாலே நீங்கள் வந்து ஒரு பெரும் மூச்சு விட்டுக்கலாம். உங்களால் 15 கேள்விகள் கிட்ட பதில் சொல்லிட முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு ரொம்ப தைரியமாக எக்ஸாம் போக முடியும். ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் மீடியல் ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நிறைய டைனாசிட்டி இருக்கும், அதில் ஒவ்வொரு ரூலரையும் நம்ம வரிசைப்படுத்தி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அந்த பிடிஎஃப் நோட்ஸ் வந்து ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு மொபைல் ஆப்பில் கொடுக்குறேன். மொபைல் ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன் சரியா. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். எல்லாமே ஒன்லைன் ஃபேக்சுவல் கொஸ்டினாக படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்ததான் நம்மளுடைய ஜியாகிரஃபி. ஹிஸ்ட்ரிக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் ஜியாகிரஃபிக்கு தான் கொடுக்கணும். ஸோ ஜியாகிரஃபியிலேருந்து எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னா, ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியிலேருந்து தான் பெரும்பாலான கேள்விகள் வருது. சில கேள்விகள் தான் ஹியூமன் பாப்புலேஷன், ஹியூமன் ஜியாகிரஃபியிலேருந்து வருது. ஸோ ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி மட்டும் படித்தாலே போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுலேருந்து எப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, எங்கே வந்து எந்த ரிவர் ஓடுது அப்படின்னு கேட்பாங்க. நம்மளோட அமைவிடம், இயற்கையாக நம்மளோட அமைவிடம் எப்படி இருக்குது, எந்த லேட்டிடியூடில் இருக்குது, எந்த லாங்கிடியூடில் இருக்குது. அப்போ இந்தியாவோட நார்தன் மோஸ்ட் பாயிண்ட் என்ன, சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் என்ன, ஈஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட், வெஸ்டர்ன் மோஸ்ட் பாயிண்ட். எப்படி இந்தியாவுக்கு படிக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் படிச்சுக்கணும். அதே மாதிரி லேட்டிடியூட் லாங்கிடியூட் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஹையஸ்ட் பீக் என்ன, எந்த ரிவர் வந்து ஓடுது, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்புறம் வந்து நம்மளோட மான்சூன் ரிலேட்டடாக படிச்சுக்கணும், ரெயின்ஃபால் படிக்கணும். ஸோ மான்சூனும் ரெயின்ஃபாலும் நம்ம தரவாக படிச்சுட்டோம் அப்படின்னா அப்போது அந்த இடத்துல எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்குது, அங்கே என்ன வகையான காடுகள் உருவாகும், டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் என்னன்னு படிக்கணும், டைப்ஸ் ஆஃப் சாயில் என்னன்னு படிக்கணும், அங்கே என்ன வெஜிடேஷன் நடக்கும்னு படிக்கணும். இப்போ என்ன பொருள் உற்பத்தி செய்கிறோமோ அது சார்ந்த தொழிற்சாலைகள் தான் பக்கத்தில் இருக்கும். அப்போது அந்த இண்டஸ்ட்ரீஸ் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று அந்த கான்செப்டை கனெக்ட் பண்ணி படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஜியாகிரஃபிலேருந்து ரொம்ப எளிமையாக நீங்கள் பதில் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் கேள்வியெல்லாம் பாருங்களேன். இப்போ நேஷ்னல் பார்க் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதுவும் அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ பிளாட்டியூ எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான். அந்த அமைவிடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி மலைத்தொடர்கள், எங்கெங்கே மலைத்தொடர்கள் இருக்குது அதுக்கு இன்னொரு பேர் என்ன, அந்த மாதிரியான கேள்வி. ஸோ பிளாக் சாயில்ஸ் பற்றி, ரெட் சாயில்ஸ் பற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். ஸோ சாயிலோட டைப்ஸ் பற்றி கேட்குறாங்க, டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் பற்றி கேள்வி கேட்குறாங்க, ஒரு வல்கனோ கொடுத்துட்டு அதோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து வேர்ல்டு ஜியாகிரஃபி தான். ஆனால் நம்ம புக்கில் இந்த பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது நேரடியாக அந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்ததான் இங்கே பாருங்களேன், இதுவுமே நார்த் அமெரிக்கா பற்றிய ஒரு கேள்வி தான். அண்ட் இங்கே நம்ம சொன்ன மாதிரி சாயில் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், டிபெட் ஆரிஜின், ஸோ இந்த மாதிரியான மவுண்டைன்ஸ், பீக்ஸ், வாட்டர் ஃபால்ஸ், சாயில், இந்த மாதிரியான கேள்விகள் தான் ஜியாகிரஃபியில் கவர் பண்ணுறாங்க. ஸோ ஜியாகிரஃபி படிக்கும்போது நீங்கள் ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். நிறைய பேர் ஜியாகிரஃபியில் சோலார் சிஸ்டம் ரிலேட்டடாக கொஸ்டின் வருமானு கேட்குறீங்க. டிஎன்டெட் பேப்பர் 1ல் சோலார் சிஸ்டம் சார்ந்த கேள்விகள் வந்து 2-3 கேள்விகள் வரும். ஆனால் பேப்பர் 2ல் எப்போயாவது தான் கேட்குறாங்க, அதுவும் ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க, ரொம்ப ரேராக. இதுவுமே கொஞ்சம் பழைய கொஸ்டின் பேப்பரில் இருந்தது தான். ஸோ நீங்கள் படிக்கும்போது ஜியாகிரஃபி இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா
10+ கொஸ்டின்ஸ் கரெக்டாக உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ வந்து லாஸ்ட் மினிட்ல படிக்கிறேன், ரிவிஷன் பண்ணணும், நான் என்ன இவ்வளோ போர்ஷன்ஸ் இருக்குது, நான் எதை ரிவைஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ அடுத்ததான் உங்களுடைய சிவிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸ்லேயே கொஞ்சம் தான், நம்ம புக்லேயே கொஞ்சம் தான் இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதில் எப்படி படிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ப்ரியாம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நமக்கு தெரியணுங்க. ஏன்னா ப்ரியாம்பிள்லையும் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்லையும் நீங்கள் நிறைய புது வார்த்தைகள் கற்றுப்பீங்க. சாவரனிட்டி, செக்யூலரிசம், டெமோக்ரஸி, இந்த மாதிரி புது வார்த்தைகள் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த டேர்ம்ஸ் சார்ந்த கேள்விகள் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இது எந்த மொழியிலேருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை, எந்த நாடுகிட்ட இருந்து இதை நம்ம ரெஃபரன்ஸாக வாங்கினோம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக ப்ரியாம்பிள், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் படிக்கிறீங்கன்னா இந்த டேர்மை வந்து எந்த நாட்டிலேருந்து வாங்கினோம், எந்த மொழி சார்ந்த சொல்லுது, இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தெரியணும். மேஜர் கமிட்டி எத்தனை, மைனர் கமிட்டி எத்தனை, எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில். ஸோ இந்த மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொஞ்சமாவது தெரியணும் நமக்கு. ஏன்னா அது நம்ம புக்கில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ இதிலேருந்து நீங்கள் பெரும்பாலான கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஒரு 4 கேள்விகள் 5 கேள்விகள் இப்போ நான் சொன்ன தலைப்பில் இருந்து கேட்குறாங்க. இதற்கு அடுத்ததான் நீங்கள் படிக்கணும்னா ஆர்டிகிள்ஸ்க்கும் அமெண்ட்மெண்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். எப்படி இவ்வளோ ஆர்டிகிள்ஸும் அமெண்ட்மெண்ட்டும் படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தேவையில்லை. நம்ம புக்கில் பாக்ஸ்லையோ அப்புறம் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்க ஆர்டிகிள்ஸ் மட்டும் படித்தா போதும். குறிப்பாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி இது சார்ந்த ஆர்டிகிள்ஸ் எல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப எளிமை தான். ஆர்டிகிள் 12லேருந்து நீங்கள் வந்து 51 வரைக்கும், 51A வரைக்கும் படிச்சுக்கலாம். ஸோ இந்த சில ஆர்டிகல்ஸ் மட்டும் நீங்கள் அப்படியே லிஸ்ட் அவுட் போட்டு படிச்சிட்டிங்கன்னா, நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் இதுக்குள்ளேருந்து நிறைய ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். குறிப்பாக டெட்லையுமே அவங்க இதற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கேட்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, லோக்சபா ராஜ்யசபாவோட ஸ்ட்ரக்சர் படிக்கணும். அந்த மெம்பர்ஸோடைய கால அவகாசம் என்ன, இதில் யார் லோயர் ஹவுஸ், யார் அப்பர் ஹவுஸ், எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, ஸோ இந்த மாதிரி அவங்களோட வயது வரம்பு என்ன, ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து லோக்சபா ராஜ்யசபாலேருந்து கேட்குறாங்க. சில கேள்விகள் வந்து பிரசிடென்ட்லேருந்து, பிரைம் மினிஸ்டரோட பவர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து கேட்குறாங்க. அண்ட் எப்போயாவது எலெக்ஷன்ஸ் ரிலேட்டடான கேள்விகள் கேட்குறாங்க. மேபி இந்த டைம் வந்து நிறைய எலெக்ஷன்ஸ் நடந்ததுனால கொஞ்சம் எலெக்ஷனோட ஆர்டிகல்ஸ், எலெக்ஷன் கமிஷனோட காம்போசிஷன், ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது மட்டும் பார்த்தாலே போதும், உங்களால் எளிமையாக பாலிட்டியிலேருந்து வர கேள்விகளை ஆன்சர் பண்ண முடியும். அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ 42nd அமெண்ட்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும், 86th அமெண்ட்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான அமெண்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க. நம்ம புக்கில் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட் பாலிட்டியில் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பாலிட்டியில் பார்க்க வேண்டிய தலைப்புகள். ஸோ இதை தான் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், எதுக்கு நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு. இப்போ பாருங்கள், நம்மளோட ஷெடியூல் என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ணி கண்டிப்பாக பார்த்துக்கணும். அதே மாதிரி அமெண்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது டேரெக்டாக இட் இஸ் ஃப்ரம் த புக். அண்ட் இந்த கொஸ்டின் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுவுமே நம்ம புக்கிலேருந்து டேரெக்டாக கேட்ட கொஸ்டின் தான். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டோட ஆர்டிக்கல் என்ன, நான் சொன்னேன் இல்லையா, ப்ரியாம்பிள்லேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து எந்த மொழி சார்ந்து கேட்பாங்கன்னு. ஸோ எப்போவுமே எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் அதே மாதிரி ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி கேட்டுடுறாங்க. ப்ரியாம்பிள்ல இருந்தோ இல்லை சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்ல இருந்தோ அந்த டேர்மை கனெக்ட் பண்ணின கேள்விகள் கேட்டுடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கேள்வி தான் அது. பாருங்கள், அப்பர் ஹவுஸ்னால் ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாவோட ப்ரிசைடிங் ஆஃபீஸர் யார் அவங்களோட ஹெட்டு, அதில் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களோட டென்யூர் என்ன, அவங்களை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோம், எந்த வயது வரம்பு இருந்தால் அவங்க லோக்சபா மெம்பர் ஆகலாம், ராஜ்யசபா மெம்பர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஏஜ் எலிஜிபிலிட்டி, இந்த மாதிரியான கேள்விகள் தான் நமக்கு கேட்குறாங்க. அடுத்ததாக எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்கிற டாபிக்ஸ் மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் எக்கனாமிக்ஸ்னு ஞாபகம் வருது 5 இயர் பிளான் தான். ஸோ அப்போ பிளானிங் கமிஷனோட ஸ்ட்ரக்சர் நம்ம புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 5 இயர்ஸ் பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 5 இயர்ஸ் பிளான் வந்து ஒரு 12 5 இயர் பிளான் இருக்கும். அதோட வருடங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 இயர் பிளானுக்கும் ஒரு பெயர் இருக்கும். ஸோ அந்த பெயர் நோட் பண்ணிக்கணும். அதோட அவுட்புட் என்ன, அதோட நோக்கம் என்னவா இருந்தது, இப்போ க்ரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், அந்த மாதிரி அதோட அவுட்புட் என்ன, இது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எப்போவுமே கேட்கக்கூடிய கேள்வி, கண்டிப்பாக இதை தவிர்க்கவே முடியாது. ஸோ பிளானிங் கமிஷன் முடிஞ்சு அதை அப்படியே நித்தி ஆயோகா மாற்றுறாங்க. ஸோ பிளானிங் கமிஷன் இஸ் அ ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ அதை அடுத்து நித்தி ஆயோக் கொண்டு வராங்க. நித்தி ஆயோக் இஸ் அ திங்கிங் டேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதோட கான்ஸ்டியூஷன் என்ன, எப்படி அதை கட்டமைக்கிறாங்க, அதோட காம்போசிஷன் என்ன, இது நம்ம புரிஞ்சுக்கணும். இதற்கு அடுத்ததாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேஷனல் இன்கம் பற்றி தெரிஞ்சுக்கணும். நேஷனல் இன்கம் அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ ஜிடிபினா என்ன, என்டிபினா என்னன்னு நமக்கு தெரியணும். கிராஸுக்கும் நெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியணும். அதே மாதிரி ஜிடிபி மாதிரி ஜிஎன்பி உண்டு, என்டிபி மாதிரி என்என்பி உண்டு. ஸோ இந்த 4க்கும் உள்ள டெஃபனிஷனும் ஃபார்முலாவும் கண்டிப்பாக தெரியணும். எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த நேஷனல் இன்கம்லேருந்து இந்த 4 கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எய்தர் டெஃபனிஷனாக கேட்குறாங்க, இல்லை ஃபார்முலா மாதிரி கேட்குறாங்க, இல்லை இந்த கிராஸுக்கும் நெட்டுக்கும் அந்த டிப்ரிசியேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி அடுத்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மணி.
M1 M2 M3 என்ன. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டர் சிஸ்டம் இருக்கும், அப்புறம் தான் மணி சிஸ்டம் வந்திருக்கும். ஸோ இந்த மணியில் M1 M2 M3 தான் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னா, இந்த எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மானிட்டரி பாலிசிஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். லைக் ரேட், ரெப்போ ரேட், அந்த மாதிரியான மானிட்டரி பாலிசிஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இது சார்ந்த கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு கேட்குறாங்க. குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் செக்டார் லைக் ப்ரைமரி இண்டஸ்ட்ரி, செகண்டரி இண்டஸ்ட்ரி, டெர்ஷியரி சர்வீசஸ் நம்ம என்னென்ன பண்ணுறோம் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ஜிடிபி பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ பழைய கான்செப்ட் பார்ட்டர் சிஸ்டம்ங்கிற கான்செப்ட் எப்போவுமே வந்து இங்கே பாருங்களேன், என்என்பியோட ஃபார்முலா என்ன, அதான் கேள்வி. ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே பண்ணினா என்ன, ஃபாரின் டெரிட்டரியை சேர்த்து பண்ணினா அதை ஜிடிபின்னு சொல்லுவீங்களா, என்டிபின்னு சொல்லுவீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணின கொஸ்டின், அதே மாதிரி இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி கேட்பாங்க. இப்போ இந்தியாவில் பிறப்பு விகிதம் இவ்வளோ இருக்குது, பாப்புலேஷன் எப்படி இருக்குது, சென்சஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் இருக்கும் இல்லையா. பாவர்ட்டியோட இண்டெக்ஸ் இருக்குது, மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி ரேட் இப்படி இருக்குது. ஸோ எம்எம்ஆர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்கள் பெண்களோட ரேஷியோ எவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி சென்சஸ் பேஸ் பண்ணினா இண்டெக்ஸ் நிறையா இருக்கும். குறிப்பாக எஸ்டிஜி இண்டெக்ஸ்லேருந்து கூட நம்ம கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ஸோ புக்கில் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட், ஹைலைட்டடான கண்டென்ட்டை இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கேள்விகள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து நான் சொல்கிறது எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தை வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி M1 M2 M3 இந்த மணி எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மானிட்டரி பாலிசி தெரிஞ்சுக்கணும். ஸோ இண்டஸ்ட்ரீஸ், ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இது ரொம்ப எளிமையானது தான், டைரெக்டாக புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து நமக்கு கேட்குறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக சைக்காலஜி. இப்போது நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்பீங்க இல்லையா. ஸோ நான் ஹிஸ்ட்ரியில் இவ்வளோ படிக்கணுமா, சோஷியல் சயின்ஸில் இவ்வளோ படிக்கணுமா, நான் ஒரு இங்கிலீஷ் டீச்சர், நான் ஒரு தமிழ் டீச்சர், நான் எப்படி சோஷியல் சயின்ஸில் இவ்வளோ படிக்க முடியும் அப்படி கேள்வி கேட்பீங்க. ஈவன் சோஷியல் சயின்ஸ் டீச்சருக்கே கூட இவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ 60 கேள்விகள்லேருந்து நீங்கள் 50 மதிப்பெண்கள் எடுக்க முயற்சி செய்வோம் இல்லையா. ஸோ இந்த முயற்சி ரொம்ப கடினமான முயற்சியாக இருக்கும். ஆனால் இதை ரொம்ப எளிமையாக்கி உங்களால் இந்த மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அப்படின்னா அதற்கு தான் சைக்காலஜி அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போது உங்களோட மேஜரில் நீங்கள் எல்லாருமே சூப்பராக ஆன்சர் பண்ணிடுவீங்க. அதர் சப்ஜெக்ட்ஸ் பேப்பரில் ஓரளவு ஆவரேஜாக தான் ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் நமக்கு ரேங்க் வேணும், நமக்கு பாஸ் பண்ணணும். அப்போது அந்த இடத்துல அந்த ஸ்கோரை தூக்கி கொடுக்கக்கூடியது யாருன்னா சைக்காலஜி தான். ஸோ நீங்கள் இவ்வளோ டாபிக்ஸ் படித்து அதில் மார்க் வாங்குறத விட சைக்காலஜியில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 7 டாபிக்ஸ் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா, இந்த 7 தியரி மட்டும் படிச்சிங்கன்னா ஈஸியாக 20+ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த டாப்பிக்கெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் இங்கே நான் சொல்கிற எல்லா டாப்பிக்குமே டிஎன்டெட் பேப்பர் 2க்குரியது. ஏன்னா டிஎன்டெட் பேப்பர் 1 அனாலிசிஸ் ரொம்ப வேறு விதமானது. நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஸோ இங்கே நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டாபிக்னு பார்த்தீங்கன்னா டிஎன்டெட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் மேஸ்லோ தியரி, ஆப்ரஹாம் மேஸ்லோவோட தியரி. இது ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் தியரி தான். ஒரே ஒரு டயக்ராம் இருக்குங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், ஈஸியாக இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். கிளாஸில் பல முறை இதை நம்ம வந்து ரிப்பீட்டடாக டீச் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக கற்றல் கோட்பாடு. இப்போ லேர்னிங் தியரிஸ்னு பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1க்கு அது வேறு மாதிரி கேட்குறாங்க. மெமரி, அட்டென்ஷன், பர்செப்ஷனோட லாஸ், இதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 முக்கியமான தியரி, தாண்டைக்கோட ட்ரையல் அண்ட் எரர் தியரி, ஸ்கின்னரோட ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவிசார் ஆக்க நிலையிருத்தம், அதே மாதிரி பவ்லவோடைய கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்க நிலையிருத்தல் தியரி. இந்த 3 தியரியை தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் கம்பேரிட்டிவாக படித்தா போதும், இதுக்குரிய டயக்ராமை பேஸ் பண்ணி படித்தா போதும். ஸோ இப்போ நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். இது மேஸ்லோவோட தியரி. அதில் இருக்கிற படிநிலைகள் என்னென்னு வரிசைப்படுத்துகிற மாதிரி ஒரு கேள்வி. ஒரு பக்கம் கற்றல் கோட்பாடுகள், இன்னொரு பக்கம் அதோட ஆசிரியர்கள். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டாங்க. ரொம்ப எளிமையான கேள்வியா. இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் இருந்தே பல கேள்விகள் வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரும். அடுத்ததான் நுண்ணறிவு கோட்பாடு. நுண்ணறிவு கோட்பாடில் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. 2 ஃபேக்டர் தியரி, குரூப் தியரி, மல்டி ஃபேக்டர் தியரி, இந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்களே. ஸோ யார் என்னென்ன தியரி கொடுத்துருக்காங்க, யார் முதல்ல கொடுத்தாங்க, அந்த கால வரிசை என்ன, இதை தெரிஞ்சுக்கிட்டாலே இதுலேருந்து வரக்கூடிய கேள்விகள் உங்களால் எளிமையாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் சைக்காலஜினா என்னமோ ஏதோ எங்கேயோ இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. அப்படி கிடையாது. அது நம்ம அன்றாட வாழ்வியலோட கலந்தது தான். கொஞ்சம் அதை தியரிட்டிக்கலாக படிக்கும்போது நீங்கள் வந்து யார் கொடுத்தாங்க, எந்த வருஷம் கொடுத்தாங்க, அதோடைய நோக்கம் என்ன, இந்த மாதிரி 1 லைன் 2 லைன் எழுதினா கூட உங்களால் பெரும்பாலான கேள்விகள் வந்து பதில் சொல்ல முடியும். இதற்கு அடுத்ததாக ரொம்ப முக்கியம் காக்னிட்டிவ் தியரி அண்ட் சோஷியல் தியரி. நம்மளோட பழைய சிலபஸில் இந்த தியரிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது. ஆனால் புது சிலபஸில் ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் இந்த தியரியிலேருந்து தான் பெரும்பாலான கேள்விகள் வந்திருக்கு. இப்போ காக்னிட்டிவ் தியரி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அறிதல் திறன் வளர்ச்சி கோட்பாடு, அதாவது அறிவு வளர்ச்சிக்குரிய கோட்பாடு. இதை நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஆனால் நம்ம சிலபஸில் 2 பேர் தான் முக்கியமாக கொடுத்துருக்காங்க.
ஜியான் பியாஜே அதே மாதிரி விகாட்ஸ்கி இவங்க 2 பேரோட தியரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒப்பிட்டு படிக்கும்போது இதுலேருந்து பெரும்பாலான கேள்விகள் நீங்கள் பதிலளிக்க முடியும். இதை டிஸ்கஸ் பண்ணி நிறைய வீடியோ கண்டென்ட் நான் போட்டிருக்கேன். மறக்காமல் சிக்ஷா கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். எப்படி காக்னிட்டிவ் தியரியில் 2 பேர் நம்ம முக்கியமாக படிக்கணும்னு சொன்னோமோ அதே மாதிரி சோஷியல் தியரியில் எரிக்சன் சார்ந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிக்கணும். ப்ரோன்ஃபன் பிரென்னர் அப்படிங்கிறவரோட தியரியும் புதுசாக சிலபஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரோன்ஃபன் பிரென்னர் வந்து அந்த சமூக சார்ந்த சுற்றுச்சூழல் சார்ந்த கோட்பாடை என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதும், எரிக்சன் தன்னோட தியரியில் 8 படிநிலைகளில் என்னென்ன சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இதை ஆன்சர் பண்ணிட முடியும். இதையும் தாண்டி மாரல் டெவலப்மெண்ட் தியரி, தார்மீக வளர்ச்சி கோட்பாடு அப்படின்னு சொல்லி கோல்பாக் சொல்லியிருப்பாரு. என்னதான் அது உங்களுக்கு வெளிப்படையாக இல்லைனாலும் குவஸ்டின்ஸ் நிறைய அதை சார்ந்து கேட்குறாங்க. ஸோ இந்த தியரிஸ் இப்போ நான் சொன்ன 7 தியரிஸ் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா சைக்காலஜியில் ஈஸியாக 20+ மார்க் அவங்களால எடுக்க முடியும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் இப்போ நான் சொன்ன தலைப்புகள் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ரொம்ப தெளிவாக படிச்சுட்டே வாங்க. ஒருவேளை இதை படிக்கிறதுல உங்களுக்கு சிரமமாக இருந்தது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னால் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியல, புக்கை எடுத்து வச்சு படிக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் படிக்கிற மாதிரி நம்ம சிக்ஷா கிளாஸ்லேருந்து TN-TET-க்குரிய ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்குரிய ரெக்கார்டட் வீடியோஸ். இதில் 150+ ரெக்கார்டட் வீடியோஸ் மட்டும் இல்லை, இப்போ நான் சொன்ன மாதிரி ஷார்ட் நோட்ஸ் 100+ PDFs உங்களுக்கு இருக்கும், 80+ டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் டேர்மில் நான் படிக்கணும்னு நினைக்கிறவங்களும், இந்த ஷார்ட் டேர்மில் எனக்கு டக்குன்னு ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ பெரிய அளவில் உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறீங்கன்னா, நான் NCERT புக்ஸ் எல்லாம் டீச் பண்ணுறேன், நான் ஒரு CBSE ஸ்கூல் டீச்சர், ஆனால் இந்த எக்ஸாமுக்கு சமச்சீர் புத்தகத்தை தானே நம்ம தரவாக படிக்கணும், ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நீங்கள் படிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நடக்கக்கூடிய எக்ஸாமில் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு எலெக்ஷன் டியூட்டி, பேப்பர் கரெக்ஷன்னு நீங்கள் ரொம்ப பிஸியாக தான் இருந்தீங்க. என்னால் ஃபீல் பண்ண முடியுது, கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நம்ம பேசும்பொழுதே நிறைய பேர் உங்களோட கிரீவியன்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய ப்ராப்ளம்க்குரிய ஒரே சொல்யூஷனை தான் இந்த TN-TET ரெக்கார்டட் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எங்கேருந்து வேணாலும் படிக்கலாம், உங்களோட மொபைல் ஃபோனில் படிக்கலாம், உங்களோட லேப்டாப்பில் படிக்கலாம், எந்த டைம் வேணாலும் இதை நீங்கள் அக்சஸ் பண்ணி படிச்சுக்க முடியும். அண்ட் இதிலேயே சைக்காலஜி, நான் சொன்ன எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இதில் இன்க்ளூடடாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் வந்து உங்களுக்குரிய டெஸ்ட் வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது 6th-லேருந்து 12th புக் வரைக்கும் ஒரு டேர்மில் இருந்தும் ஒரு லெசனில் இருந்தும் எங்களுக்கு ஒரு வரி தவறாமல் அப்படியே அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்குரிய டெஸ்ட் சீரீஸ் தான் இது. இதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குரிய லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் சீரீஸ் இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது, எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கோம். 10,000+ கொஸ்டின்ஸ். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பர் கால் பண்ணியும் நீங்கள் இந்த ரெக்கார்டட் வீடியோஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், டெஸ்ட் சீரீஸும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சைக்காலஜியை எப்படி படிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனால் எங்கே படிக்கிறதுன்னு தேடுறீங்க இல்லையா, ஸோ அதுக்குரிய சொல்யூஷன் தான் இந்த புக். இதில் நான் சொன்ன எல்லா டாப்பிக்கும், அதாவது நம்மளோட புது சைக்காலஜி சிலபஸ், டெட் எக்ஸாம்க்குரிய பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்குரிய புது சைக்காலஜி சிலபஸ் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும், 2 மொழிகள்லேயுமே இருக்கும். 1000க்கும் மேற்பட்ட கேள்விகள் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டாபிக் முடிய அதோட கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களோட ஸ்கோரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த புக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குரிய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் வாங்கிக்கோங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த ஷார்ட் டைமில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா சிக்ஷா கிளாஸோட ரெக்கார்டட் வீடியோஸில் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.